நம்ம கொஷின் நம்பர் 7 வரைக்கும் பார்த்துருந்தோம் பி பார்ட்ல. சரிதானே? அதாவது டயலாக்ஸ் அப்படிங்கிற அந்த பார்ட்ல பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த பார்ட்ல இன்னும் ஒரே ஒரு கொஷின் எங்களுக்கு பேலன்ஸ் அடிக்குது. அந்த கொஷின் வந்து கொஷின் நம்பர் 8. அப்போ சரிதானே? பார்ட் 2ல பி பார்ட்ல 3 கேள்வி இருக்கு. அந்த 3 கேள்வி என்னன்னு சொன்னா 6, 7, 8. அப்ப 2 பேருக்கு இடையில நடக்கிற உரையாடல் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் இந்த டயலாக்ஸ். சரிதானே? ஸோ நாங்க அந்த வகையில இந்த 8வது கொஷின் என்னன்னு பார்த்துட்டு அதுக்குரிய ஆன்சர் எழுதி பார்ப்போம். சரிதானே? இப்போ ப்ரீவியஸ் கிளாஸஸ் ரெக்கார்டிங் எல்லாமே உங்களோட டிரைவ் ஃபோல்டர்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பேப்பர்ல என்ன டவுட்னு சொன்னாலும் அந்த வீடியோவை எடுத்து பாருங்க. ஓகே, ரைட். அண்ட் வேற என்ன டவுட்னா எனக்கு மெசேஜ் போடுங்க. ஸோ அப்போ 8வது கொஷினை இப்போ நல்லா ரீட் பண்ணி பாருங்க. இமேஜின் தட் யூ ஆர் சிக். அதாவது நமக்கு சுகம் இல்லை அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணட்டான். யூ ஹாவ் கம் டு see a டாக்டர். அப்ப நாம இப்ப என்ன செஞ்சிருக்கோம்? ஒரு டாக்டரை பார்க்க வந்திருக்கோம். he or she, அதாவது அந்த டாக்டர், அவன் அல்லது அவள் அப்படின்னு சொல்றாங்க. யாரும் அந்த டாக்டர், அதாவது மேல் டாக்டர் அல்லது ஃபீமேல் டாக்டர் என்ன செய்யறாங்க? asks you the details of your illness. அப்ப நமக்கு சுகம் இல்லைன்னு தான் நாங்க போயிருக்கோம். இப்ப என்ன நமக்கு சுகம் இல்லை, என்ன வருத்தம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் எங்கள்கிட்ட டீடைல்ஸ் கேட்கிறாங்க. ரைட் அவுட் த டயலாக் பிட்வீன் த டாக்டர் அண்ட் யூ. அப்போ அந்த மாதிரியான ஒரு நேரத்துல அந்த டாக்டருக்கும் எங்களுக்கும் இடையிலான நடந்த உரையாடல் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற அந்த டயலாக நாங்க இதுல எழுத போறோம். சரிதானே? அப்போ என்ன சொல்றாங்க லாஸ்ட்ல? ஈச் ஒன் ஷுட் ஸ்பீக் அட்லீஸ்ட் 5 times. ஒவ்வொருவரும் வந்து 5 தரமாவது பேசியிருக்கணும். சரிதானே? அதாவது இப்ப நாங்க 5 தரம், டாக்டர் 5 தரம் மினிமம். சரிதானே? ஆகை குறைஞ்ச தடவைகள் சொல்ல போனா 2 பேரும் 5 தரம் அவங்களோட பங்குக்கு பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கொஷின் எங்களுக்கு வளமையா வாரது. ஸோ 15 மார்க்ஸ் இந்த கொஷனுக்கு. சரிதானே? அப்ப இப்ப சினாரியோ நல்லா எங்களுக்கு விளங்கிட்டு, எங்களுக்கு ஒரு வருத்தம், நாங்க டாக்டரை பார்க்க போறோம். அந்த இடத்துல டாக்டர் வந்து எங்கள்கிட்ட என்ன வருத்தம் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ இதை நாங்க ஒரு உரையாடலை எழுத போறோம். சரிதானே? இப்ப எழுதி பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ற அப்படின்னு சொன்னா அப்படியே வெயிட் பண்ணுங்க. ரைட். ஓகே, இப்போ ஓகே, ஸோ இப்போ நான் அதை எழுதி காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த இருக்கீங்களா கொஷின். ஸோ இதுல இருந்து எழுதுவோம். சரிதானே? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டயலாகுக்கு நாங்கள் ஆன்சர் எழுத போறோம். இந்த கொஷின் 8க்கு முதலாவது ஐ அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஒரு இந்த மார்க் கொண்டு போடுவோம். சரிதானே? ரைட். ஐ அப்படின்னு ஐன்னு சொன்னா நாம என்ன பேச போறோம் அப்படின்னு சொல்லி எழுத போறோம். சரிதானே? அப்ப ஐன்னு சொன்னா நான். ஸோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர்கிட்ட போறீங்க. போயிட்டு குட் மார்னிங், அப்போ காலையில நேரத்துல போறோம் அப்படிங்க. குட் மார்னிங் டாக்டர் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். காலை வணக்கம் டாக்டர் அப்படின்னு சொல்லி. இப்ப அதுக்கு டாக்டர் ரிப்ளை என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிதானே? நாங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், டாக்டர்கிட்ட குட் மார்னிங் டாக்டர் அப்படின்னு சொல்றோம். ரைட். ஸோ அப்ப அதுக்கு இப்ப டாக்டர் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரு? அவரும் திரும்ப பதிலுக்கு குட் மார்னிங், குட் மார்னிங் அப்படின்னு அவர் சொல்லிட்டு, இப்ப அவர் என்ன கேட்கலாம்? உங்களுக்கு நான் எப்படி, எந்த வகையில உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாம்? அப்ப அதை நாங்க எப்படி எழுதுவோம் இங்கிலீஷ்ல? ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ டுடே? நான் இன்று உங்களுக்கு எவ்வாறு உதவலாம்? ஸோ டாக்டர் நாங்க போய் குட் மார்னிங் டாக்டர்னு சொல்றோம். டாக்டர் திரும்ப ரெஸ்பாண்ட் பண்ண என்ன? குட் மார்னிங், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ டுடே அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்ப அவர் எங்கள்கிட்ட எப்படி உங்களுக்கு நான் எப்படி உதவி செய்யறேன்னு கேட்டது ப்ரோ. இப்ப நாங்க என்ன சொல்லுவோம்? எனக்கு டாக்டர், எனக்கு இப்படி வருத்தமா இருக்குது, இந்த வருத்தம் எல்லாம் இருக்குது, இதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன மெடிசின் எடுக்கலாம், இப்படி தானே கேட்போம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் எழுதிட்டோம். இப்ப டாக்டர் என்ன பிரச்சனை உங்களுக்கு, எப்படி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு கேட்டதுக்கு நாங்க ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து எழுத போறோம். எப்படி எழுத போறோம்? இப்ப சொல்றேன் நான் வந்து லைக் I have been feeling. அப்ப பாருங்க, present perfect continuous tenseல எழுதுறேன். அப்ப I have been feeling really unwell lately. So இந்த லைனுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, I have been feeling really unwell lately. அப்போ I have been feeling சொன்னா நான்
ஃபீல் பண்ணி கொண்டிருக்கின்றேன். அதாவது இப்படியான ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. எப்படியான ஃபீலிங்? ரியலி அன்வெல். மிச்சம் அன்வெல் என்று சொன்னா சுகம் இல்லாத தன்மை அப்படின்னு சொல்லலாம். அப்போ லேட்லின்னு சொன்னா இப்ப சமீப காலமா அப்படின்னு சொல்றது நாங்க லேட்லின்னு சொல்லலாம். அப்போ என்ன எழுதிருக்கேன்? ஐ ஹாவ் பீன் ஃபீலிங் ரியலி அன்வெல் லேட்லி. நான் கொஞ்ச நாளாக சமீப காலமாக கொஞ்சம் சுகமில்லாத மாதிரி உணர்ந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி எழுதுறேன். ஸோ இப்போ டாக்டர்கிட்ட இப்படி எனக்கு கொஞ்சம் நல்லம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இப்போ அதுக்கு டாக்டர் என்ன ரிப்ளை பண்ண போறாருன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ அதுக்கு டாக்டர் வந்து என்ன சொல்லலாம்? இப்ப அவர் எக்ஸாம்பிள் கேட்பாரு, இப்ப எங்களுக்கு சுகம் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான வருத்தங்கள் இருக்கி, உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு கேட்பாரு தானே. அப்ப உங்களோட நோய்க்கான அறிகுறிகள் என்ன அப்படிலாம் கேட்பாரு தானே. சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நாம இப்ப நாங்க சுகம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு முதலாவது டாக்டர் ஒரு ரெஸ்பான்ஸ் சொல்லுவாங்க என்னன்னு, ஐ எம் சாரி டு ஹியர் தட். அப்ப அதை கேட்கறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தானே. ஒருத்தர் ஒரு ப்ராப்ளம் ஒன்று சொன்னா சோ டாக்டர் வந்து ஐ எம் சாரி டு ஹியர் தட், அதை கேட்பதற்கு எனக்கு வருத்தமாக இருக்கிறது சொல்லிட்டு இப்ப கேட்போம் என்னென்ன மாதிரியான அறிகுறிகளை உங்களுக்கு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க, அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். சரிதானே? அப்போ வாட், அப்ப சிம்டம்ஸ் என்று சொல்றது அறிகுறிகள். சரிதானே? அப்போ வாட் சிம்டம்ஸ், அப்ப ஸ்பெல்லிங்க பாத்துங்க. சிம்டம்ஸ், சிம்டம்ஸ் சொன்னா அறிகுறிகள், அதாவது இப்ப நோய்க்கான அறிகுறிகள் அப்படின்லாம் சொல்லுவோம் தானே அது. ஸோ வாட் சிம்டம்ஸ் ஆர் யூ எக்ஸ்பீரியன்சிங், என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு நீங்க அனுபவிக்கிறீங்க, என்ன தெரியுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் இப்ப கேட்காரு. ஓகே, சோ கேட்டதுக்கு நாங்க இப்ப ரெஸ்பாண்ட் பண்ண போறோம். என்னென்ன ரெஸ்பாண்ட் பண்ணலாம்? இப்ப நாங்க எங்களுக்கு என்னென்ன மாதிரியான வருத்தங்கள் இருக்கீன்னு ஒவ்வொன்றா சொல்லுவோம். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நமக்கு காய்ச்சல், எப்பவுமே காய்ச்சல், தொண்டை நோவு அப்படியான விஷயங்கள் இருக்குன்னு எப்பவுமே, அத தலைவலி, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் எங்களுக்கு இருக்கி அப்படின்னு நாங்க சொல்லணும். அப்ப அதுக்கு நாங்க சொல்லலாம் ஐ ஹாவ் பீன் ஹேவிங், நான் கொண்டிருக்கின்றேன், ஐ ஹாவ் பீன் ஹேவிங் என்னென்ன. முதலாவது ஹை ஃபீவர். ஒரு ஹை ஃபீவர்னு சொன்னா சரியான காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம், அதை ஹை ஃபீவர்னு சொல்லலாம். ஸோ ஐ ஹாவ் பீன் ஹேவிங் அ ஹை ஃபீவர். அதோட சேர்த்து இப்போ ஒரு கொமா போட்டுட்டு நாங்க எங்களுக்கு அந்த தொண்டை வலி அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு நாங்க சொல்ற சோ த்ரோட்னு சொல்றேன், சோ த்ரோட். அதோட சேர்த்து இப்ப தலைவலியையும் சொல்லுவோம் அண்ட் போட்டுட்டு ஹெடேக்ஸ், ஹெடேக்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிதானே? ஹெடேக்னு சொன்னா தலைவலி, ஹெடேக்ஸ்ன்னு சொன்னா தலைவலிகள் அடிக்கடி வர்றது என்று சொல்றதுக்கு நாங்க அப்படி சொல்றோம். சரிதானே? ஸோ ஐ ஹாவ் பீன் ஹேவிங் அ ஃபீவர், ஹை ஃபீவர், சோ த்ரோட் அண்ட் ஹெடேக்ஸ். அப்ப இந்தந்த மாதிரியான அறிகுறிகள், தலைவலி, தொண்டை வலி, அடுத்தது காய்ச்சல், இப்படியான அறிகுறிகள்லாம் எனக்கு இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு எழுதின லைன் தான் இந்த அறிகிறது. சரிதானே? ரைட். ஓகே, இப்போ எங்களோட சிம்டம்ஸ் எல்லாம் டாக்டர்கிட்ட சொல்லிட்டோம். இப்ப திரும்ப டாக்டர் அதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி யோசிப்போம். சரிதானே? ரைட். அப்ப இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரியான வருத்தங்கள்லாம் எங்களுக்கு இருக்கி, சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னோம். இப்ப டாக்டர் எங்கள்ட்ட கேட்பாரு எவ்வளவு காலமா இது உங்கள்ட்ட இருக்கி, எவ்வளவு காலமா இது உங்களுக்கு இருந்துட்டு இருக்கி அப்படின்னு சொல்லி. அப்ப அதை எப்படி கேட்கறேன்னு சொன்னா, ஹவு லாங் ஹாவ் யூ ஹேட் தீஸ் சிம்டம்ஸ், எவ்வளவு காலமா இந்த அறிகுறிகள்லாம் நீங்க கொண்டிருக்கீங்க. ஹவு லாங் ஹாவ் யூ ஹேட் தீஸ் சிம்டம்ஸ். சரிதானே? ஹவு லாங் ஹாவ் யூ ஹேட் தீஸ் சிம்டம்ஸ். அப்ப பாருங்க, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல கேட்கும் எவ்வளவு நாளா இந்த வருத்தங்கள்லாம் கொண்டிருக்கீங்க, உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப ஹவு லாங் ஹாவ் யூ ஹேட் தீஸ் சிம்டம்ஸ். ரைட். அப்போ டென்ஸ் எல்லாம் நம்ம கிளியரா படிச்சிருக்கோம் முன்னால. அப்ப ஹேவ் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப், இங்க ஹேட் அப்படிங்கிற வெர்ப் வெர்ஷன் 3. சரிதானே? ரைட். அப்ப அதுல கொஸ்டின் ஃபார்ம்ல இருக்குது. ஸோ அப்ப டாக்டர் கேட்காரு உங்களுக்கு எவ்வளவு காலமா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு. இப்ப நாம அதுக்கு சொல்லுவோம், இப்போ ஒரு 3 நாளா எனக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப அதுக்கு நாங்க எப்படி சொல்லலாம்? இட் ஸ்டார்டட், அப்ப அது ஆரம்பித்தது, about 3 days ago, அது ஒரு 3 நாட்களுக்கு முன்னால தொடங்கிச்சு, ஆரம்பித்தது. இட் ஸ்டார்டட் about 3 days ago அப்படின்னு சொல்லி. சரிதானே? ரைட். ஸோ இப்ப அதை எழுதிட்டோம். இப்ப இதை சொன்னதுக்கு பிறகு எவ்வளவு காலம்னு சொன்னதுக்கு பிறகு இப்ப டாக்டர் வேற என்ன கேட்கலாம் எங்கள்கிட்ட? நீங்க
வேற ஏதாச்சும் மருந்துகள் ஏதாச்சும் எடுத்து யூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க தானே. சோ அதுக்கு நாங்க கேட்போம், ஹாவ் யூ, இப்ப டாக்டர் எங்கள்கிட்ட கேட்காரு, டேக்கன், நீங்க எடுத்திருக்கீங்களா, ஹாவ் யூ டேக்கன். அப்ப திரும்பவும் present perfect tense, ஹாவ் யூ டேக்கன் எனி மெடிகேஷன். அப்ப மருந்துக்கு நாங்க மெடிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். மெடிகேஷன் so far, அப்ப இதுவரையில் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு so far அப்படின்னு நாங்க போடலாம். So have you taken any medication so far? அப்ப அவர் என்ன கேட்காரு, டாக்டர் இதுவரைக்கும் ஏதாச்சும் வேற மருந்துகள் ஏதாச்சும் எடுத்திருக்கீங்களான்னு கேட்காரு. இப்ப அதுக்கு நாங்க ரிப்ளை பண்ணுவோம், ஆம், நாங்க சொல்லுவோம் தானே அந்த பெயின் கில்லர்ன்னு சொல்லி. அப்ப அந்த பெயின் கில்லர்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன், அதாவது இந்த பெனடோல் மாதிரி நாங்க போடுவோம் அந்த மெடிகேஷன் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஆனாலும் பெருசா அது எனக்கு ஒரு ஒரு எஃபெக்ட் ஒன்று காட்டல, பெருசா அது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லுவோம் தானே. ஸோ இப்போ அது சொல்லணும்னு சொன்னா, இப்போ ஐ ஹாவ் only taken, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவோம், taken some painkillers. I have only taken some painkillers. நான் கொஞ்சம் பெயின் கில்லர்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அதாவது பெயின் கில்லர்ஸ்னா அந்த பெனடோல் மாதிரியான டேப்லெட்ஸ், சரிதானே, பெயின் கில்லர்ஸ். But they haven't helped me much. இங்க என்ன சொல்றோம், ஐ ஹாவ் ஒன்லி டேக்கன் சம் பெயின் கில்லர்ஸ், நான் கொஞ்சம் பெயின் கில்லர்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன், சரிதானே, சாரி, பெயின் கில்லர்ஸ். தே ஹாவன்ட் ஹெல்ப் மீ மச். அப்போ ஒரு கமா போட்டுட்டு அந்த குலுசை அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அவ்வளவு பெருசா ஒன்றும் ஹெல்ப் பண்ணல, அதாவது இந்த நோயை குணப்படுத்துறதுக்கு எனக்கு வேற ஒன்றும் பெருசா ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இந்த இடத்துல ஒரு பட் ஒன்று போட்டுக்கிறது நல்லது, சரியா, பட் தே ஹாவன்ட் ஹெல்ப் மீ மச். ஓகே, ரைட். ஸோ இப்போ என்ன மெடிகேஷன் எடுத்தோம் அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது டாக்டர் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப நீங்க அப்படி டாக்டர் சொன்னது டாக்டர் கேட்பாரு, அப்ப அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க தானே, அப்படியான்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு நாங்க ஐசி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லலாம். ஐசி, ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொன்னா அப்படியான்னு சொல்லி நாங்க கேட்போம். அதுக்கு நாங்க இங்கிலீஷ்ல ஐசி அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்ப அதை போட்டுட்டு ஐசின்னு சொல்லி போட்டு, இப்ப வேற என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் டாக்டர் கேட்பாருங்கள்ட்ட, லைக் உங்களுக்கு மூச்சு விடுறதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, அல்லது செஸ்ட் பெயின், அதாவது நெஞ்சு வலி அப்படி ஏதாச்சும் அறிகுறிகள் இருக்கா அப்படின்னு சொல்லலாம் கேட்பாங்க தானே. ஸோ அதையும் நாங்க இப்ப கேட்போம், இப்ப டாக்டர் கேட்கிற மாதிரி எழுதுவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ரைட், அப்ப கேட்போம், ஹாவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ்ட், நீங்க அனுபவிச்சீங்களா, ஹாவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ்ட், ஹாவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப எல்லாமே ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல எழுதுறோம், சரிதானே. இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா, இதெல்லாம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள நாங்க ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்போ ஹாவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ்ட்னு போட்டுட்டு, ஹாவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ்ட் எனி டிஃபிகல்ட்டி. எனி டிஃபிகல்ட்டின்னு சொன்னா ஏதாவது கஷ்டங்கள், எனி டிஃபிகல்ட்டி பிரீதிங் ஆர் செஸ்ட் பெயின். அப்ப என்ன கேட்கும், ஹாவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ்ட் எனி டிஃபிகல்ட்டி பிரீதிங் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், மூச்சு விடுறதுல ஏதாச்சும் கஷ்டங்களை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களா, ஓ அல்லது செஸ்ட் பெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினீங்களா, நெஞ்சு வலி செஸ்ட் பெயின் சொன்னா. ஸோ இப்படி எங்கள்ட்ட டாக்டர் கேட்காரு. இப்போ கேட்டோன்னா நாங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அப்ப இந்த பிரச்சனை இப்படி எல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு வைப்போமே. அப்ப அதுக்கு நாங்க என்ன சொல்லலாம், நோ, நோ ஐ haven't experienced anything like that. அதை போல நான் ஒன்றையும் அனுபவிக்கல, ஐ haven't experienced anything like that. ஸோ இப்படி டாக்டருக்கு நாங்க ரிப்ளை பண்ணிட்டோம். இப்ப அடுத்தது எங்களுக்கு டாக்டர் மருந்தெல்லாம் அவர் தாரத்துக்கு முன்னால இன்னொரு கேள்வி கேட்பாரு. என்னன்னு சொன்னா, உங்களுக்கு வேற ஏதாச்சும் அலர்ஜிஸ் இருக்குதா, அல்லது வேற ஏதாச்சும் உங்களுக்கு மெடிக்கல் கண்டிஷன்ஸ், அதாவது நோய் நிலைமைகள், ஏதாவது சுகாதார நிலைமைகள் உங்களுக்கு வேற ஏதாச்சும் இருக்குதா ஏன்னு சொன்னா, இப்போ மெடிக்கேஷனுக்கு சில ஆக்களுக்கு அலர்ஜிஸ் இருக்கு, சரிதானே, எல்லா டேப்லெட்டும் எல்லாருக்கும் ஒத்துக்காது. அப்ப டாக்டர்ஸ் இப்படி கேட்பாங்க, உங்களுக்கு வேற ஏதாச்சும் அலர்ஜிஸ் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்குதான்னு. ஸோ இப்போ அதை நாங்க இப்போ டாக்டர் கேட்காருன்னு வைப்போம். அப்ப டூ யூ ஹாவ், உங்களுக்கு இருக்கிறதா, எனி அதர்
any other medical conditions, medical conditions or allergies. அலர்ஜின்னு சொன்னா ஒவ்வாமை அப்படின்னு சொல்றேன். ஸோ அலர்ஜி வேற ஏதாவது ஒவ்வாமைகள் அல்லது மெடிக்கல் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு இருக்குதான்னு டாக்டர் கேட்காரு. இப்ப அதுக்கு நாங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ரைட். இப்ப அதுவும் எங்களுக்கு அலர்ஜிஸ் மாதிரியான அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோம். நோ டு ஐ டோன்ட் ஹாவ் எனி மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ஆர் அலர்ஜிஸ்ன்னு சொல்லுவோமே. எனக்கு வேற எந்த மெடிக்கல் கண்டிஷன்ஸும் அல்லது அலர்ஜிஸும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப திரும்ப டாக்டர் வந்து எங்கள்கிட்ட என்ன சொல்லுவாரு, எங்களுக்கு அவரு கன்சல்ட் பண்ணக்குள்ள என்ன சொல்லுவாங்க, இப்ப எங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் எல்லாம் சொல்லியாச்சு, எங்களோட டிசீஸ் என்னன்னு சொல்லியாச்சு, என்ன சிம்டம் இருக்குன்னு சொல்லியாச்சு, அலர்ஜிஸ் இருக்குதா, செஸ்ட் பெயின் இதுகள் இருக்குதான்லாம் கேட்டாரு. நாங்க இல்லைன்னு சொல்லிட்டோம். இப்ப என்ன சொல்லணும், டாக்டர் வந்து அவரே இனி எங்களுக்கு அட்வைஸ் தருவாரு. உங்களுக்கு சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், இந்த அறிகுறி எல்லாம் உங்களுக்கு இருக்கிறதால இந்த டெஸ்ட் எல்லாம் உங்களுக்கு எடுக்கணும். அதோட இந்த ப்ராசஸ், இந்த மெடிக்கல் ப்ராசஸ் போற டைமுக்கு நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதோட நிறைய ஃப்ளூயிட்ஸ், அதாவது ஃப்ளூயிட்ஸ்ன்னு சொல்றது நிறைய லிக்விட் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம், தண்ணி நீர் ஆகாரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதெல்லாம் நிறைய சாப்பிடுங்க, குடிங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் எங்களுக்கு சொல்லுவாரு. சரிதானே? இப்ப அதை எழுதுவோம். இப்ப டாக்டர் என்ன சொல்ல போறாரு, எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆல் ரைட்னு சொல்லுவார். ஆல் ரைட்னு சொன்னா எல்லாம் சரி, ஆல் ரைட் அப்படின்னு சொல்லுவோம் தானே, அது. இப்போ டாக்டர் சொல்ல போறாரு, எனக்கு சில டெஸ்ட் எல்லாம் உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஐ நீட் டு, அப்ப ஐ நீட் டு சொன்னா என்ன, ஐ வில் நீட் டு, நான் உங்களுக்கு செய்ய வேண்டும். ஐ வில் நீட் டு என்ன, ரன் a few tests, ஒரு சில டெஸ்ட்களை எடுக்கணும். அப்ப ரன் a few tests சொன்னா என்ன, டெஸ்ட்களை எடுக்கணும். ஸோ ஐ வில் நீட் டு ரன் a few tests. என்னத்துக்கு டெஸ்ட் எடுக்கணும், டு டிட்டர்மின் சொன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு, அறிந்து கொள்றதுக்கு. டிட்டர்மின் என்னது, அறிந்து கொள்றதுக்கு, the cause of your symptoms, உங்களுக்கு இருக்கிற அறிகுறிகளுக்கான காரணத்தை அறிந்து கொள்வதற்கு. சரிதானே? ஸோ ஆல் ரைட், ஐ வில் நீட் டு ரன் a few tests to determine the cause of your symptoms. ரைட்? ஸோ இப்படி அவர் எங்கள்கிட்ட சொல்றாரு. அப்போ உங்களுக்கு உங்களோட நோய்க்கான காரணத்தை அறிந்து கொள்றதுக்கு, கோஸ்ன்னு சொல்றது காரணம். அப்போ ஆஃப் யோர் சிம்டம்ஸ் சொன்னா, கோஸ் ஆஃப் யோர் சிம்டம்ஸ் சொன்னா உங்களுடைய அறிகுறிகளுக்கான காரணத்தை அறிந்து கொள்வதற்கு நான் சில டெஸ்ட்களை எடுக்க வேணும். அந்த விஷயத்தை தான் இந்த லைன் சொல்லுது. ரைட்? ஸோ அதே போல இதோட தொடர்ந்து அவர் என்ன சொல்லுவாரு, இந்த டைமுக்கு நீங்க ரெஸ்ட் எடுங்க, நல்லா நீர் ஆகாரங்களை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கு நாங்க போடலாம் இன் த மீன் டைம், அதே நேரத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தானே. அப்போ இன் த மீன் டைம், மேக் ஷுவர், உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. மேக் ஷுவர் எதுக்கு, டு ரெஸ்ட், நல்லா ரெஸ்ட் எடுக்கிறீங்களான்னு உறுதிப்படுத்திக்கோங்க. அதோட அண்ட் ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். பிளென்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் சொன்னா அதிகமான நீர் ஆகாரங்கள் குடிக்கிறீங்களான்னு உறுதிப்படுத்திக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. சரிதானே? அப்ப லாஸ்ட் லைனை ஃபுல்லா வாசிச்சு பாருங்க. ஆல் ரைட், ஐ வில் நீட் டு ரன் a few tests to determine the cause of your symptoms. In the meantime, make sure to rest and drink plenty of fluids. Right? ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அண்ட் நிறைய நீராகாரங்கள் சாப்பிடுங்க. சரிதானே? அப்போ இப்படித்தான் நீங்க ஒரு அழகான ஒரு டயலாக் கொண்டு எழுதுவீங்க. அப்ப பாருங்க, நாங்க 1 2 3 4 5 6 7 7 டைம்ஸ் நாங்க பேசியிருக்கோம். டாக்டர் 1 2 3 4 5 6 7 டாக்டரும் 7 டைம்ஸ் பேசியிருக்காரு. சரிதானே? அப்ப இந்த 8வது கொஸ்டனுக்கு இப்படித்தான் நீங்க ஒரு டயலாக் கொண்டு எழுத வேணும். சரியா? ரைட். ஸோ அப்ப இந்த ஆன்சரை நான் உங்களோட குரூப்லையும் போட்டு விடுவேன். ரைட்? 2019 ஆன்சர்னு சொல்லி இதை உங்களுக்கு போட்டு விடுவேன். ரைட்? ஸோ இப்படித்தான் அந்த டயலாக்ஸ்ல இருக்கிற 8வது கொஸ்டின் பி பார்ட், அதை நீங்க செய்வீங்க. ரைட்? ஓகே. ஸோ இதோட உங்களுக்கு பார்ட்டோட பி பார்ட் முடிஞ்சிடும். இப்போ அடுத்த பாட்டுக்கு போவோம்.
ஓகே. ஸோ அடுத்த பார்ட் வந்து பார்ட் சி. சரிதானே? அப்ப எங்களுக்கு இனி அந்த சின்ன சின்ன எழுதுற வேலைகள் எல்லாமே முடிஞ்சு. பார்ட் சி வந்து என்ன? பார்ட் சி இனி ஃபுல்லாவே எழுதணும். எங்களோட மேனுவலான ரைட்டிங்கை செக் பண்ணதுக்குரிய பார்ட் தான் இது. அப்ப இதுல உங்களுக்கு கொஷன் 9, 10, 11, 12, அடுத்தது 13, இந்த 5 கொஷன்ஸும் இருக்கும். சரிதானே? அப்ப அது என்னென்னு பாத்தீங்கன்னு சொன்னா, 9வது கொஷன் உங்களுக்கு ஒரு டேபிள் ஒன்று தந்து இந்த டேபிளுக்குள்ள 4 வகையான சொற்கள்ற வகைகள் தருவாங்க. முதலாவது வந்து நவுன்ஸ் பேர் சொற்கள், வேர்ப்ஸ் ரெண்டாவது வினை சொற்கள், மூணாவது adjectives நவுன்ஸை டிஸ்கிரைப் பண்ணி வர வேர்ட்ஸ், அதாவது பேரடை அப்படின்னு நாங்க சொல்லுவோம் அது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் adjective சொன்னா என்ன? இப்போ ஒரு பால் அப்படின்னு சொன்னோம்னு பந்து, பிக் பால் ஒரு பெரிய பந்துன்னு சொன்னா அந்த பிக் அப்படிங்கிற அந்த விஷயம் பெரிய அப்படிங்கிறது பேரடை adjectiveன்னு நாங்க சொல்லுவோம். அதே போல adverbs சொன்னா வினையடை. சரிதானே? வினையடைன்னு சொன்னா ஒரு வினை சொல்ல டிஸ்கிரைப் பண்ணி வர வேர்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்ன்னு சொன்னா எழுது, ரைட் நீட்லி அப்படின்னு சொன்னா நேர்த்தியாக எழுது. அப்ப அந்த நேர்த்தியாக நீட்லின்னு சொல்றோம், அது adverb. ஸோ இப்படி 4 சொற்கள் கேட்டகரி தந்திருப்பாங்க. இதுல ஏதாச்சும் ஒரு 5 வேர்டை நாங்க சூஸ் பண்ணி சரியான மீனிங் வர மாதிரி ஒரு சென்டென்ஸ் எழுதணும். அப்ப மொத்தம் எங்களுக்கு 5 சென்டென்ஸ் வரும். இதுல நாங்க எந்த வேர்ட்ஸை வேண்டாலும் நாங்க தெரிவு செய்ய இயலும். சரிதானே? ஸோ இதுக்கு 5 மார்க்ஸ் வரும். ஓகே, ரைட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம். வேர்ட்ல என்னென்ன வேர்ட் தந்திருக்கான்னு பாருங்க. முதலாவது நவுன்ஸ் கேட்டகரி பேர் சொற்கள். அதுல 2 வேர்ட்ஸ் இருக்கு. பேசஞ்சர்ஸ் பிரயாணிகள்னு ஒரு வேர்டு இருக்கு. ரெண்டாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கடமைகள் அல்லது பொறுப்புகள் அப்படின்னு சொல்லி இன்னொரு வேர்டு இருக்கு. வேர்ப்ஸை பார்ப்போம். முதலாவது எக்ஸ்பெக்ட்னு சொன்னா எதிர்பாரு அப்படிங்கிற வேர்ப். கண்டினியூன்னு சொன்னா தொடரு அப்படிங்கிற வேர்ப். சரிதானே? அடுத்தது adjectivesக்குள்ள பேரடைக்குள்ள என்ன தந்திரிக்காக? மேசிவ்னு சொன்னா ஒரு பாரிய அப்படின்னு சொல்லுவோம் அது. எஃபிஷியன்ட்னு சொன்னா வினைத்திறனானன்னு சொல்லுவோம் அது. டெரிபிள்னு சொன்னா மோசமானன்னு வச்சுக்கலாம். அடுத்தது adverbs பாருங்க. கம்ப்ளீட்லின்னு சொன்னா மொத்தமாக ஒட்டு மொத்தமாக அப்படின்னு சொல்லுவோம் அது. அடுத்தது வைட்லின்னு சொன்னா பரந்தளவுல அப்படின்னு சொல்லுவோம் அது. அடுத்தது அப்ராக்சிமேட்லின்னு சொன்னா என்ன? ஒரு குத்து மதிப்பாக அப்படின்னு நாம சொல்லுவோம். ஸோ அந்த விஷயம். ஸோ இப்படி எங்களுக்கு வேர்ட்ஸ் தந்திருக்கா. இப்ப இதுல 5 வேர்ட்ஸ் செலக்ட் பண்ணி நாம சென்டென்சஸ் எழுதி பார்ப்போம். சரிதானே? இப்ப பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் ஒன்று எழுதுறேன். இப்ப நான் முதலாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை எடுத்து எழுதுறேன். சரிதானே? ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சொன்னா என்ன? கடமைகள் அல்லது பொறுப்புகள் அப்படின்னு நாங்க சொல்லலாம். சரிதானே? ரைட். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அப்ப இதுக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன். இப்ப நான் யோசிக்கேன். இப்போ ஒரு சென்டென்ஸ் ஒன்று யோசிக்கேன். ஒரு டீம்ட தலைவராக, ஒரு டீம் ஒன்று லீடராக எனக்கு நிறைய கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கிறது என்ற ப்ரொஜெக்ட் சக்சஸை உறுதிப்படுத்துவதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் யோசிக்க. சரிதானே? அப்ப இங்க எழுதுற சென்டென்ஸ் வந்து சும்மா 3 வேர்ட் 4 வேர்ட் 5 வேர்ட்ல எழுதப்படா. பெரிய ஒரு நல்ல மீனிங் ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு லாங்கான ஒரு சென்டென்ஸா எழுதுறேன். சரிதானே? ரைட். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் சொல்றேன், ஆஸ் அ டீம் லீடர், ஒரு டீம் லீடராக, ஆஸ் அ டீம் லீடர் I have many responsibilities. இப்ப பாருங்க நம்மளோட வேர்டை யூஸ் பண்றோம். I have many responsibilities to ensure the project's success. அப்ப என்ன? அந்த திட்டத்தினுடைய சக்சஸ் வெற்றியினை உறுதிப்படுத்துவதற்காக எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கின்றன. அப்ப பாருங்க ஒரு சென்டென்ஸ் எழுதிங்க. ஆஸ் அ டீம் லீடர் ஐ ஹாவ் மெனி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு என்ஷூர் த ப்ராஜெக்ட்ஸ் சக்சஸ். அப்ப ஒரு நார்மலான ஒரு சென்டென்ஸ். ரைட்.
இப்ப அடுத்தது ஆஹ் வேறொரு வேர்டை தெரிஞ்செடுத்து எழுதுவோம். அப்ப பேசஞ்சர்ஸ் அப்படி ஒரு வேர்டு இருக்கு தானே, அதுக்கு எழுதுவோம். ரைட். ஸோ இது ரெண்டாவது இருக்கட்டும். இப்ப நாங்க இதுக்கு எழுதுவோம். பேசஞ்சர்ஸ் பேசஞ்சர்ஸ் சொன்னா யாரு? பிரயாணிகள் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஸோ அதுக்கு பேசஞ்சர்ஸ் போட்டு. ஓகே. இப்ப நான் யோசிக்கிறேன் ஒரு சென்டென்ஸ் வந்து வேலைக்காக நகரத்திற்கு சென்று கொண்டிருந்த பிரயாணிகளால் புகையிரதம் நிறைந்திருந்தது அப்படின்னு சொல்லி எழுதணும். சரிதானே? அப்ப என்ன எழுதுவோம்? The train the train was packed with passengers. அந்த புகையிரதம் பிரயாணிகளால் நிறைந்திருந்தது. பேக்ட் சொன்னா என்ன? நிறைஞ்சி இப்படியே ஃபுல்லா நிரம்பி காணப்படுறது சொல்றேன். So the train was packed with passengers heading to the city for work. வேலைக்காக நகரத்திற்கு சென்று கொண்டிருந்த பிரயாணிகளினால் அந்த புகையிரதம் நிறைந்து காணப்பட்டது. ரைட். ஸோ பேசஞ்சர்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு இப்ப எழுதியிருக்கேன். ரைட். அடுத்த வேர்ட் வந்து உங்களுக்கு வேர்ப்ஸுக்குள்ள இருக்குது. நோபமே இப்ப வேர்ட்ஸுக்குள்ள இருக்கிறத எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிற வேர்டு எழுதுவோம். எக்ஸ்பெக்ட்னு சொன்னா என்ன? எதிர்பார்க்கிற. சரிதானே? ரைட். ஸோ எக்ஸ்பெக்ட் அப்படின்னு இருக்குது. அப்போ ஒரு விஷயத்த நாங்க எதிர்பார்க்கிறோம், அவங்க எதிர்பார்க்கிறாங்க, நீங்க எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிற அப்படிங்கிற ஒரு வினை சொல்ற வடிவத்துல நாங்க இதை எழுதுவோம். சரிதானே? அப்ப நான் எழுதுறேன். ஒரு டெலிவரி, அதாவது ஒரு ஆர்டர் டெலிவரி வந்து இந்த கிழமட, அதாவது இந்த வாரத்தினுடைய முடிவுக்குள்ள வந்து சேரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் எழுதுவோம். ஸோ we expect, நாங்க எதிர்பார்க்கிறோம். we expect the delivery, நாங்க அந்த டெலிவரினை எதிர்பார்க்கின்றோம். எதுக்கு? to arrive, வந்து சேர்வதற்கு. எப்போ? by the end of the week, வார இறுதியினுள். ஓகே. ஸோ வார இறுதியினுள் அந்த டெலிவரி எங்களுக்கு வந்து சேரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். we expect the delivery to arrive by the end of the week. right? ஓகே. இப்போ அடுத்த சொற்கள் எல்லாம் எங்களுக்கு அட்ஜெக்டிவ்ஸ், அடுத்தது அட்வெர்ப்ஸுக்குள்ள இருக்குது. இப்போ அதுக்கும் எழுதி பார்ப்போம். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், டெரிபிள் அப்படிங்கிற இந்த அட்ஜெக்டிவ் எடுத்து பார்ப்போம். டெரிபிள்னு சொன்னா ஒரு மோசமான அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங் எடுக்கலாம். சரிதானே? டெரிபிள். ஓகே. ஸோ இதுக்கு எழுதுறதுக்கு காலநிலை மோசமாக இருக்குன்னு நாங்க சொல்லுவோம் தானே, அதுக்கு இந்த டெரிபிள் யூஸ் பண்ணலாம். அப்ப நான் எழுதுறேன், the weather, காலநிலை, sorry, the weather was terrible, காலநிலை மோசமாக இருந்தது. எதனால? with heavy wind, heavy rain and strong winds. பலத்த மழையினாலும் வேகமான காற்றினாலும் உறுதியான காற்றினாலும் காலநிலை மோசமாக இருந்தது. The weather was terrible with heavy rain and strong winds. Right? Right. இப்போ அடுத்தது அட்வெர்ப்ஸுக்குள்ள இருந்து இந்த அப்ராக்சிமேட்லி அப்படிங்கிற வேர்டை தெரிஞ்செடுத்து எழுதுவோம். அப்ராக்சிமேட்லின்னு சொல்றது வந்து ஒரு குத்து மதிப்பாக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வினை அடை. சரிதானே? ரைட். ஸோ நான் எழுதுறேன், the meeting, அந்த கூட்டம், the meeting will last, நடைபெறும், the meeting will last approximately 1 hour. அந்த மீட்டிங் குத்து மதிப்பாக 1 மணித்தியாலம் வரை நீடிக்கும். The meeting will last approximately 1 hour. சரிதானே? ரைட். ஸோ இப்படிதான் இந்த
டேபிள்ல தார 5 வேர்ட்ஸை தெரிஞ்செடுத்து நம்ம என்ன செய்வோம், இதுக்கு எழுதுவோம். ரைட்? கொஷன் 9. ஸோ இப்படி 5 வேர்ட்ஸுக்கு கரெக்டா மீனிங்ஃபுல்லா கிராமர் மிஸ்டேக்ஸ், அடுத்தது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் இல்லாம 5 சென்டென்சஸ் நீங்க எழுத வேணும். ரைட்? அப்போ சென்டென்சஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாம ரொம்ப பெருசாகவும் இல்லாம ஒரு மீடியம் லென்த்ல எழுத பாருங்க. ஓகே, ரைட். இப்போ அடுத்த கொஷன் 10 வருவோம். கொஷன் 10 உங்களுக்கு என்ன, ஒரு பார் சார்ட் ஒன்று இருக்கலாம். சரிதானே? ரைட். அப்போ பார் சார்ட்டுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதணும். ஸோ நம்ம ஓ லெவல் டைம்லையும் ஓ லெவல் எழுதும் போதும் எழுதி பார்த்திருப்போம். எங்களுக்கு பார்ட் 2ல 14வது கொஷனா வந்திருக்கும் இந்த பார் சார்ட். அது வந்து 100 சொற்களுக்கு எங்களுக்கு தந்திருப்பாங்க. பட் ஏ லெவல்ல இன்னும் நிறைய கொஷன்ஸ் இருக்கிறதால இந்த பார் சார்ட் வந்து ஒரு 75 வேர்ட்ஸ்ல தான் வரும். ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு அளவான ஒரு டிஸ்கிரிப்ஷன். சரிதானே? ரைட். ஸோ இப்போ இதுக்கு எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட். ஸோ இந்த கொஸ்டினை காப்பி பண்ணி நான் அந்த பக்கம் எடுக்கிறேன். ஓகே. ஸோ முதலாவது இந்த கொஸ்டினை கொஞ்சம் ரீட் பண்ணுங்க, பாருங்க. The following bar chart shows the percentage of the distribution of employed population in 3 provinces in Sri Lanka by major sectors: agriculture, industry and services. அப்ப என்ன சொல்றாங்க, கீழே தரப்பட்டிருக்கிற பார் சார்ட் ஒரு சதவீதத்தை காட்டுதாம். என்ன சதவீதம்? Distribution of employed population in 3 provinces in Sri Lanka by major sectors. பெரும்பான்மையான துறைகளினால, அதாவது இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், சர்வீஸ், விவசாயம், கைத்தொழில் துறை, அடுத்தது சேவைத்துறை, இந்த 3 துறைகளின் அடிப்படையில வேலை செய்யும் சனத்தொகை எந்த மாதிரியான எந்த சதவீதத்துல பரம்பல் அடைஞ்சிருக்கி இலங்கையில 3 மாகாணங்கள்ல அப்படின்னு சொல்லி இந்த பார் சார்ட் காட்டுது. அப்போ ஒவ்வொரு 3 மாகாணத்திலையும் இந்த 3 இண்டஸ்ட்ரியிலையும் 3 செக்டர்லையும், அதாவது அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீஸ், இப்படியான 3 தொழில்துறைகள்ல எப்படி வேலை செய்கின்ற ஆட்கள் சதவீதம் காணப்படுகிறது அப்படின்னு இந்த பார் சார்ட் காட்டுது. சரிதானே? ரைட். அப்ப என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? Describe the information by reporting the main features and making comparisons where relevant. அப்போ இந்த பார் சார்ட்ற முக்கியமான அம்சங்களையும் அடுத்தது தேவையான நேரங்கள்ல கம்பேரிசன்ஸ், ஒப்பீடுகளையும் மேற்கொண்டு ஒரு பார் சார்ட்ற டிஸ்கிரிப்ஷன் எழுதட்டாம். ரைட்? ஓகே. அப்போ 75 வேர்ட்ஸ் தான் இதுல லிமிட். அப்போ ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப்லயே இது வந்துடும். சரிதானே? அப்ப பாருங்க, மேல இருந்து கீழே எங்களுக்கு வெர்டிக்கல் ஆக்சிஸ்ல பெர்சன்டேஜ் இருக்குது, சதவீதம் எத்தனை அப்படின்னு சொல்லி. ஹொரிசோண்டல்லா இடதுல இருந்து வலது பக்கமா எங்களுக்கு என்னென்ன ப்ரொவின்ஸ் அப்படின்னு தந்திரிக்கா, என்னென்ன ப்ரொவின்ஸ்ல என்னென்ன இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி. அப்ப பாருங்க, 3 ப்ரொவின்ஸ் இருக்கு, 3 இண்டஸ்ட்ரி இருக்கு. 3 ப்ரொவின்ஸும் என்னென்ன, 3 மாகாணங்கள். ஒன்று ஊவா, சப்ரகமு, வெஸ்டர்ன். வெஸ்டர்ன் சொன்னா மேல் மாகாணம், மற்ற 2 ஊவா, சப்ரகமு. அடுத்தது என்னென்ன துறைகள் அப்படின்னு சொல்லி 3 துறைகளுக்கு அவங்க நிரந்திட்டு இருக்காங்க, கலை பண்ணிக்காங்க. பாருங்க, சர்வீசஸ், இப்படி இந்த பிளாக்ல இருக்கிறது வந்து சர்வீசஸ், சேவைத்துறை. அடுத்தது இந்த லைனா இருக்கிறது வந்து எங்களுக்கு இண்டஸ்ட்ரி. அடுத்தது ஒத்தா பிளாங்கா இருக்கிறது, ஒயிட்டா இருக்கிறது அக்ரிகல்ச்சர். அப்ப ஊவாவில் பாருங்க, சர்வீஸ் 33% இருக்குது, இண்டஸ்ட்ரி 13% இருக்குது, அக்ரிகல்ச்சர் 54% இருக்குது. அப்ப அக்ரிகல்ச்சர் வந்து ஊவாவில் தான் கூட. அடுத்தது சப்ரகமுவே பாருங்க, சப்ரகமு எப்படி இருக்கு, ஒரு பேலன்ஸ்டா இருக்கு தானே. 2, அதாவது இண்டஸ்ட்ரியும் அக்ரிகல்ச்சரும் சேம் பெர்சன்டேஜ். அதோட சர்வீசஸும் சேவைத்துறையும் பெருசா கூடல, ஆல்மோஸ்ட் சமனா தான் இருக்கி. அப்போ இந்த சப்ரகமுவையில எல்லா தொழில்களும் ஒரு சமனான அளவுல தான் பரம்பல் அடைஞ்சிருக்கி. சரிதானே? அதே போல வெஸ்டர்னை பாருங்க, வெஸ்டர்ன்ல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு.
சர்வீஸ் மிச்சம் கூட, இண்டஸ்ட்ரி மிடில் இருக்குது, அடுத்தது அக்ரிகல்ச்சர் மிச்சம் குறைய இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்க்கக்குள்ள எங்களுக்கு சார்ட்டை எப்படி எழுதணும் அப்படின்னு விளங்குது. சரிதானே? ரைட். அப்ப இப்ப எழுதி பார்ப்போம். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸை போட்டு நான் ஸ்டார்ட் பண்றேன். முதலாவது இந்த பார் சார்ட் என்னத்தை காட்டுது அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் நாங்க கொடுக்கறோம். அப்ப அதுக்கு எப்படி எழுதுறேன்னு சொன்னா, the bar chart illustrates. illustrate அப்படிங்கிற வேர்டு என்னன்னு சொன்னா, ஒரு ஒரு சார்ட்டினூடாக அல்லது விஷுவலான அம்சங்களினூடாக ஒரு தகவலை எடுத்து காட்டுறதுதான் நாங்க illustrate அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பார் சார்ட் illustrate பண்ணுகின்றது என்னது? the bar chart illustrates. இப்போ இது என்னத்தை illustrate பண்ணியது? இந்த அறிக்கை என்னத்தை காட்டுதுன்னு அவங்க சந்திக்காங்க. shows the percentage of the distribution of employed population in 3 provinces in Sri Lanka by major sectors: agriculture, industry and services. So இதைத்தான், இந்த இன்ஃபர்மேஷனை தான் எங்களுக்கு பார் சார்ட் வந்து இல்லஸ்ட்ரேட் பண்ணுது. அப்ப அதை எழுதுவோம். சரிதானே? அதாவது இலங்கையில் இருக்கிற 3 மாகாணங்கள்ல 3 தொலைத்துறைகள்ல எப்படி வேலை செய்கின்ற சனத்தொகை பரம்பல் அடைஞ்சிருக்கீங்கிறது சதவீதத்தை காட்டுது அப்படின்னு. அப்ப அதுக்கு நாங்க எழுதுவோம், the bar chart illustrates the distribution of, sorry, spelling mistake, distribution of the employed population, sorry, employed population across 3 sectors. 3 துறைகளுக்கு இடையிலேயே வேலை செய்கின்ற சனத்தொகை, employed population across 3 sectors. என்னென்ன, இப்ப கமா போட்டுட்டு 3 செக்டர்ஸ்க்கு அப்புறம் என்னென்ன செக்டர்ஸ் எழுதணும். என்னென்ன செக்டர்ஸ்? அக்ரிகல்ச்சர் முதலாவது, அடுத்தது இண்டஸ்ட்ரி, அடுத்த துறை என்ன? அண்ட் சர்வீசஸ் போட்டு ஒரு கமா. இதெல்லாம் எங்க, எந்த மாகாண, எந்த இடத்துல? இன் 3 ஸ்ரீலங்கன் ப்ரொவின்சஸ். இலங்கையில் உள்ள 3 மாகாணங்களில் உள்ள வேலை செய்கின்ற சனத்தொகை 3 துறைகளுக்கிடையே எவ்வாறு பரம்பல் அடைந்துள்ளது என்கிற சதவீதத்தை இந்த பார் சார்ட் காட்டுகிறது போட்டுகிறது. சோ 3 ஸ்ரீலங்கன் ப்ரொவின்சஸ் போட்டதுக்கு பிறகு இந்த மார்க்க போட்டுட்டு என்ன செய்யணும்? என்னென்ன மாகாணங்கள் அங்க தந்திரிக்கான்னு எழுது. அப்ப ஊவா தந்திரிக்காக, அடுத்தது கமா போட்டுட்டு சப்ரகமோ தந்திரிக்காக, and finally western. Okay, Sabaragamuwa and western, right? So இதோட அந்த என்ன விஷயம் நாங்க எழுதுவோம் தானே, அந்த பேராகிராஃப், சாரி, அந்த லைன்ஸ் வந்து எங்களுக்கு கம்ப்ளீட். பாருங்க என்ன எழுதியும், the bar chart illustrates the distribution of the employed population across 3 sectors. என்னென்ன sectors? அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீசஸ். இன்னொரு கமா போட்டுட்டு இந்த துறைகள்லாம் எந்தெந்த மாகாணங்கள்ல இருக்கி? இன் 3 ஸ்ரீலங்கன் ப்ரொவின்சஸ்: ஊவா, சப்ரகமுவ அண்ட் வெஸ்டர்ன். ரைட். சோ பார் சார்ட்ல என்ன? ஓம் சொல்லுங்க சார். the bar chart அப்படின்றதுக்கு பதிலா the above bar chart அப்படின்னு போடலாம் தானே சார்? ரைட். நீங்க மேலே உள்ள பார் சார்ட் அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்ப the above bar chart அப்படின்னு சொல்லி எழுதலாம். சரிதானே? நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே சார். சோ இப்ப அப்படி எழுதிட்டு இப்போ தொடர்ந்து எழுதுவோம். அப்ப இந்த லைனை நீங்க எழுதினதுக்கு பிறகு நீங்க இனி இந்த பார் சார்ட்ல உள்ள இருக்கிற டேட்டாவை ஒவ்வொன்றா எழுதுங்க. சரிதானே? அப்ப என்னென்ன தகவல்கள்னு சொல்லி எழுதுவோம். முதலாவது ஊவா ப்ரொவின்ஸ் எடுப்போம். அப்ப ஊவா மாகாணத்தில் அப்படின்னு நாங்க சொல்றதுக்கு இன் ஊவா அப்படின்னு போட்டு ஒரு கமா. இன் ஊவா, ஊவால யார் கூட இருக்காக? அக்ரிகல்ச்சர் கூட இருக்காரு 54%. அப்ப என்ன எழுதுவோம்? இன் ஊவா அக்ரிகல்ச்சர்
டாமினேட்ஸ். டாமினேட் பண்றேன்னு சொன்னா மத்த எல்லாத்தையும் விட பெருசா உயர்ந்த இடத்துல இருக்கிற டாமினேட் பண்றேன்னு சொல்றேன். அப்ப அக்ரிகல்ச்சர் டாமினேட்ஸ் எந்த பெர்சன்டேஜ்ல எல்லாரையும் டாமினேட் பண்றாரு அவரு? 54%ல. சரிதானே? அப்போ in UVA agriculture dominates at 54%. இப்போ ஊவாவில் அக்ரிகல்ச்சர் கூட இருக்குது எழுதிட்டோம், அதுல பெர்சன்டேஜையும் போட்டுட்டோம். இப்போ மத்த துறைகள் எத்தனை பெர்சன்டேஜ்னு நாங்க எழுதத்தானே வேணும். அப்போ வயல்னு போட்டோம்னு சொன்னா கமா போட்டுட்டு அதே வேலைன்னு வரும். அப்போ வயல் இப்போ சர்வீசஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, சேவை துறையும் கைத்தொழில் துறையும் இண்டஸ்ட்ரி, தொழில்துறையும் இண்டஸ்ட்ரி, while services and industry are lower இருக்கின்றன குறைவாக, are lower. இப்போ முதலாவது சர்வீஸ்னு போட்டிருக்கோம், அப்ப add போட்டுட்டு சர்வீஸ் எத்தனை பெர்சன்டேஜ்? 33%. அண்ட் பின்னால இண்டஸ்ட்ரி போட்டிருக்கோம், அப்ப இண்டஸ்ட்ரி எத்தனை பெர்சன்டேஜ்? 13%. இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாப். சரிதானே? பாருங்க 33 and 13. ஓகே, அப்ப அந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணி பாருங்க. In UVA agriculture dominates at 54%. ஊவா மாகாணத்துல அக்ரிகல்ச்சர் 54%ல இருக்கிறாரு, எல்லாரையும் கீழே தள்ளி மேல இருக்கிறாரு அப்படின்னு சொல்றது அந்த டாமினேட் அப்படின்னு சொல்லலாம். அதே போல மற்ற துறைகள் எத்தனைல இருக்குன்னு சொல்றதுக்கு while அதே வேலை அப்படின்னு எழுதிட்டு சர்வீசஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, சர்வீசஸும் இண்டஸ்ட்ரியும் இருக்கின்றன லோவர் குறைவாக. அப்ப முதலாவது நாங்க இங்க மென்ஷன் பண்ணது சர்வீஸ், அப்ப சர்வீஸ் எத்தனைன்னு சொல்லி அட் போட்டுட்டு எழுதணும். அதே போல என் போட்டுட்டு பின்னால் என்ன எழுதிருக்கோம்? இண்டஸ்ட்ரி, அப்ப இண்டஸ்ட்ரிக்குரிய பெர்சன்டேஜ் லாஸ்ட்ல வரும். ஸோ அண்ட் 13%. இப்ப ஊவா மாகாணம், ஊவா ப்ரொவின்ஸுக்குரிய விஷயம் முடிஞ்சு. ரெண்டாவது இப்ப சப்ரகமும் இருக்கு. அப்ப சப்ரகமுல நாம் என்ன பார்த்தேன்? எல்லாமே ஒரு ஈக்குவலான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், ஒரு சமனான அளவுல எங்களுக்கு பரம்பல் அடைஞ்சிருக்கேன்னு சொல்லி பார்த்தேன். ஸோ அதை இப்ப எழுது. சரிதானே? ரைட். ஸோ இதை பிளாக்கு மாற்றுவோம். சரிங்க. ரைட். ஸோ இதை வந்து நாம கொஞ்சம் வேற எழுதி பார்த்தோம்னா ஈஸியான. வெயிட் பண்ணுங்க. ரைட். ஸோ இதான் எங்களோட கொஷன். ரைட். ஸோ பாருங்க. ஓகே. ஸோ ஊவாக்கு நாங்க எழுதிட்டோம். சரிதானே? இப்ப சப்ரகமொய்க்கு வருவோம். சப்ரகமொயில் எப்படி எழுதுவோம்? சப்ரகம் ஷோஸ், சப்ரகம மாகாணம் காட்டுகின்றது. ஷோஸ் எதை காட்டுகின்றது? an equal distribution, ஒரு சமனான ஒரு பரம்பலை காட்டுகின்றது. டிஸ்ட்ரிபியூஷன் பிட்வீன், எதுக்கு மத்தியில்? பிட்வீன் இண்டஸ்ட்ரி அண்ட் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சருக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் இடையில் ஒரு சமனான பரம்பலை சப்ரகமுக மாகாணம் காட்டுகின்றது. சப்ரகமுக shows an equal distribution between industry and agriculture. சரிதானே? எந்த பெர்சன்டேஜ்ல எழுதுறதுக்கு? at 32%. அப்ப பாருங்க, ரெண்டுக்கும் 32% இருக்காங்க. ரைட். போட்டுட்டு 32%. அப்ப ஒவ்வொன்றுக்கும் அப்படின்னு நாங்க எழுதுறதுக்கு each. So Sabragamo shows an equal distribution between industry and agriculture at 32% each. ஒவ்வொன்றுக்கும் 32% சப்ரகம மாகாணம்
அக்ரிகல்ச்சருக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் இடையில் ஒரு சமனான பரம்பலை காட்டுகின்றது. போட்டுட்டு இப்ப சர்வீஸ் அதுல கொஞ்சம் கூடத்தானே இருக்கு. அப்ப அதை எண்டிங்ல வித் சர்வீசஸ் அட் 36% சொல்லி கம்ப்ளீட் பண்ணுவோம். ரைட். ஸோ சப்ரகமோட விஷயம் முடிஞ்சு. அப்ப கடைசியில் என்ன சொல்லியிருக்கோம்? வித் சர்வீசஸ் அட் 36%, சேவைகள் 36% அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கும். சரிதானே? இப்போ சப்ரகமோயும் முடிஞ்சு. இப்போ வெஸ்டர்ன் எடுப்போம். வெஸ்டர்ன்ல பாருங்க, எங்களுக்கு சர்வீஸ் மிச்சம் கூட இருக்கு 61%ல. அடுத்தது இண்டஸ்ட்ரி 34%ல இருக்கு. அடுத்தது அக்ரிகல்ச்சர் 5%ல இருக்கு. சரிதானே? அப்போ இதுக்கு எழுதுவோம். வெஸ்டர்ன் ப்ரோவின்ஸ்ல தானே ஆகையும் கூட சர்வீசஸ் இருக்குது. அப்ப அதுக்கு எழுதுவோம். வெஸ்டர்ன் ப்ரோவின்ஸ் மேல் மாகாணம் has the highest உயர்ந்த விஷயத்தை கொண்டிருக்கின்றது. என்ன உயர்ந்த? சர்வீஸ் செக்டர் எம்ப்ளாய்மெண்ட், சேவைத்துறை வேலை வாய்ப்பு வீதத்தினை வெஸ்டர்ன் ப்ரோவின்ஸ் அதிகமாக கொண்டிருக்கின்றது. வெஸ்டர்ன் ப்ரோவின்ஸ் has the highest service sector employment. எத்தனை வீதத்துல? at 61%. கமா போட்டுட்டு with இப்போ இண்டஸ்ட்ரி எத்தனையில இருக்கு? இண்டஸ்ட்ரி at 34% and agriculture at 5%. ஓகே. அப்போ மேல் மாகாணம் தான் உயர்ந்த சேவைத்துறை வேலை வாய்ப்பினை கொண்டுள்ளது 61 வீதத்தில், with industry at 34% and agriculture at 5%. இண்டஸ்ட்ரி 34 வீதத்திலையும் அக்ரிகல்ச்சர் 5 வீதத்திலையும் இருக்கிறது. சரி, எழுதிட்டோம். அப்ப உள்ள இருக்கிற டேட்டா எல்லாமே இப்ப எங்களுக்கு இன்சர்ட் பண்ணிட்டோம். சரிதானே? இப்ப ஃபைனலி இந்த பார் சார்ட்ல இருந்து எங்களுக்கு என்ன விளங்குது? ஒரு ஓவராலான ஒரு தாட், ஓவராலான ஒரு எங்கட ஒரு கருத்து, ஒரு ஒப்பீனியன் நாங்க சார்ட்ல ஆட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இதை ஃபினிஷ் பண்ணா சரி. அப்ப நல்லா பார்த்தோம்னா எங்களுக்கு தெரியுது வெஸ்டர்ன் ப்ரோவின்ஸ் வந்து மிச்சம் ஒரு சேவைத்துறையினை அடிப்படையாக கொண்ட ஒரு இடமாகவும், ஊவா வந்து அக்ரிகல்ச்சர் விவசாயத்துல தங்கி இருக்கிற ஒரு இடமாகவும் இருக்குது. சரிதானே? அப்ப அதை எழுதுவோம். அப்ப கடைசியா அதை எழுதுறதுக்கு முன்னால ஓவரால் ஒட்டுமொத்தமாக த வெஸ்டர்ன் ப்ரோவின்ஸ் மேல் மாகாணம், த வெஸ்டர்ன் ப்ரோவின்ஸ் இஸ் மோர் சர்வீஸ் போட்டுட்டு ஒரு டேஷ் போட்டுட்டு சர்வீஸ் ஓரியன்டட். சர்வீஸ் ஓரியன்டட் சேவைத்துறையினை அடிப்படையாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க இப்படி எழுதலாம். ஸோ ஓவரால் த வெஸ்டர்ன் ப்ரோவின்ஸ் இஸ் மோர் சர்வீஸ் ஓரியன்டட், கமா போட்டுட்டு while ஊவா மாகாணம் ரிலைஸ் தங்கி இருக்கிறது ஹெவிலி கடுமையாக என்னத்துல? ஆன் அக்ரிகல்ச்சர் விவசாயத்தில். சரி. So overall the western province is more service oriented while ஊவா relies heavily on agriculture. மேல் மாகாணம் அதிகமாக சேவைத்துறையில் தங்கி இருக்கின்றது, அதேவேளை ஊவா மாகாணம் விவசாயத்தில் தங்கி இருக்கின்றது அப்படின்னு எழுதிருக்கேன். சரிதானே? ஸோ இப்படி ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று நீங்க எழுதலாம். அப்ப இதுல கிட்டத்தட்ட ஒரு 75க்கு கூட தான் வேர்ட்ஸ் வரும். ஸோ நோ ப்ராப்ளம், ஒரு 75, 80, 85 அந்த ரேஞ்சில் நீங்க எழுதலாம். சரிதானே? ரைட். ஸோ இப்படிதான் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சார்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ரைட். இதுல நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சென்டென்சஸ் சிலதை மாத்தலாம். ஆனா அதுல ஒரே ஒரு விஷயம், நீங்க கிராமட்டிக்கலி கரெக்டா எழுதிக்கணும். சரிதானே? அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா எல்லாம் ஓகே. ஓகே, ரைட். ஸோ இது வந்து ஒரு பார் சார்ட் டிஸ்கிரிப்ஷன். ரைட். ஸோ அப்போ டுடேஸ் கிளாஸ்ல நாம பாருங்க, டயலாக்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 8, அடுத்தது சி பார்ட்ல கொஸ்டின் நம்பர் 9, அடுத்தது 10 எழுதி பார்த்திருக்கோம். சரிதானே? கொஸ்டின் நம்பர் 11 அடுத்தது லெட்டர் உங்களுக்கு. ஸோ லெட்டர் எழுதுறதுக்கு எப்படி டைம் காணாது. ஸோ உங்களுக்கு இன்ஃபார்மல் லெட்டர், ஃபார்மல் லெட்டர் ரெண்டுமே வரும். சரிதானே?
ஃபார்மல் லெட்டர்ன்னு சொன்னா இந்த ஒரு ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு ஒபிஷியலா நாங்கள் எழுதுறத ஃபார்மல் லெட்டர்னு சொல்றேன். மேல இருக்கிற 11வது கொஸ்டின்ல இருக்கிறது ஒரு இன்ஃபார்மல் லெட்டர், அதாவது ஒரு ஃப்ரெண்டுக்கோ அல்லது உறவு முறைக்கோ எழுதுறது தான் இன்ஃபார்மல் லெட்டர். ஸோ அதுல ஃபார்மட்ஸ்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு, அதோட அதை எப்படி எழுதுற அப்படிங்கிற மெத்தட்ஸும் இருக்கு. ஸோ அது வந்து 11 12 கொஷின்ஸ். லாஸ்ட்ல கொஷின் நம்பர் 13 உங்களுக்கு 175 அல்லது இப்போ ஐ திங்க் 200 என்னமோ நினைக்கிறேன், சரிதானே? அந்த ரேஞ்சில் ஐம் நாட் ஷுவர், பட் இந்த 2019 உங்களுக்கு 150 to 175 வேர்ட்ஸ் கேட்டிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு எஸ்ஏ ஒன்று எழுதணும், சரிதானே? 13வது கொஸ்டின். அப்போ 20 மார்க்ஸ் இருக்கு. இங்க ப்ராக்டிக்கலான ஒரு செனாரியோ தருவாங்க, உங்களுக்கு ஒரு தலைப்பு ஒன்று தர போறது இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டர்நெட் அல்லது அப்படின்னு கொமனான ஒரு டாபிக் தர மாட்டாங்க, ஒரு இஷ்யூ மாதிரி தந்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படித்தான் உங்களுக்கு ஏ லெவல்ல இந்த எஸ்ஏ வரும், சரிதானே? 2024 உங்களோட சீனியர் பேட்சாக்களுக்கு வந்த எஸ்ஏ என்ன தெரியுமா? அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்டா, லவ் மேரேஜ் பெஸ்டா, உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு மாதிரி ஜோக் மாதிரி இருக்குதானே, பட் உண்மையா ஆக்சுவல் கொஸ்டின் அதான். நீங்க பார்த்துருப்பீங்க ஸ்டேட்டஸ்ல எல்லாம் உங்களோட சீனியர் வர எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து போட்டிப்பாங்க. அப்ப இப்படியான ஒரு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ஒரு எஸ்ஏ தான் உங்களுக்கு வரும், சரிதானே? ஸோ அப்படி நீங்க எழுதி ரைட் பண்ணணும். அப்ப இங்க உங்களுக்கு 2019 தந்திருக்கிற எஸ்ஏ பாருங்க. Some people believe that school children are required to attend private tuition classes. Others believe that going to extra classes is not necessary. What do you think? என்ன சொல்றாங்க? சில மக்கள் நினைக்காங்களாம் பிள்ளைகள் வந்து பிரைவேட் கிளாஸஸ் டியூஷனுக்கு போகணும், அவங்க போனா தான் நல்லம்னு நினைக்காங்களாம். மிச்சம் சிலர் என்ன நினைக்காங்க? எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் பிரைவேட் டியூஷன்ஸ் எல்லாம் முக்கியம் இல்லை, அவசியம் இல்லைன்னு நினைக்காங்களாம். உங்களோட கருத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு நாங்க ப்ராக்டிக்கலா ரியலான ரீசன்ஸோட எழுதணும், சரிதானே? இப்படிதான் இந்த எஸ்ஏ இருக்கும். ஸோ நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த லெட்டர்ஸையும் எஸ்ஏயையும் எழுதி பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் ரெக்கார்டிங்கும் நான் உங்களோட டிரைவ்ல அப்லோட் பண்ணுவேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் இன் டுடேஸ் கிளாஸ். குட் நைட். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ.